நம்ம கதையோட ஹீரோயின் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்க்குறப்போ ஹீரோயினோட பொண்ணை திருட்டு பழி போட்டு வீட்டுக்கு வெளியில் முட்டி போட வச்சுருக்காங்க ஹீரோயின் புருஷனோட சைக்கோ ஃபேமிலி. ஹீரோயின் புருஷனோட சைக்கோ குடும்பத்தில் மாமியார்காரி, ஹீரோயின் புருஷனோட அண்ணங்காரன், அன்னிக்காரி, இதுங்க ரெண்டுத்துக்கும் பிறந்த குட்டிச்சாத்தான், இதுங்க எல்லாம் சேர்ந்து தான் ஹீரோயின் பொண்ணை வெளியில் முட்டி போட வச்சுருக்குதுங்க. கிராமத்தில் வளர்ந்த நம்ம ஹீரோயினோட மனசை கலைச்சி காதலிக்கிறதுன்னு கர்ப்பமாக்கி ஹீரோயினோட புருஷங்காரன் சிட்டிக்கு கூப்பிட்டு வந்திருப்பான். இவங்க ரெண்டு பேருக்கும் இன்னும் மேரேஜ் சர்டிஃபிகேட் கூட எடுக்கல. அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் தான் ஹீரோயின் பொண்ணை ஸ்கூல்லேயே சேர்க்க முடியும். ஹீரோயின் கிராமத்தில் வளர்ந்த பொண்ணுன்றதுனாலேயே ஹீரோயின் புருஷனோட சைக்கோ குடும்பம் ஹீரோயினையும் ஹீரோயின் பொண்ணையும் ரொம்பவே மட்டமாக தான் நடத்துவாங்க. இத்தனை நாள் பொறுத்துட்டு இருந்த ஹீரோயின் இதுக்கு மேலே பொறுக்க முடியாதுன்னு பொண்ணை கூப்பிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துடுறா. அப்போ ஹீரோ வந்து ஹீரோயினை மீட் பண்ணுறாரு. ஹீரோ ஒரு பெரிய அதிகாரியாக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர். ஆனால் ஹீரோவால் நடக்க முடியாது. ஹீரோவுக்கு ஹீரோயினை பார்த்த உடனே பிடிச்சி போயிருந்திருக்கும். ஹீரோயின்ட்ட என் அண்ணனும் அண்ணியும் இறந்துட்டாங்க, என் அண்ணன் பையனை பார்த்துக்கிறதுக்கு ஆள் தேவைப்படுது, நீ என்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் அண்ணன் பையனை பார்த்துக்கோ, என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறதன் மூலியமாக உனக்கும் மேரேஜ் சர்டிஃபிகேட் கிடைக்கும், உன் பொண்ணையும் ஸ்கூலில் சேர்த்துடலான்னு சொல்ல ஹீரோயின் இந்த டீலுக்கு ஒத்துக்கிறா. ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணமும் ஆயிடுது. ஹீரோயினுக்கு மேரேஜ் சர்டிஃபிகேட்டும் கிடச்சிடுது. ஹீரோவே ஹீரோயின் பொண்ணை பெரிய ஸ்கூலில் சேர்த்து விட்டுடுறாரு. ஹீரோயினோட முன்னாள் புருஷனுக்கு ஒரு அன்னிக்காரி இருப்பாள். அவளோட பொண்ணு அந்த குட்டிச்சாத்தானையும் இதே ஸ்கூலில் தான் சேர்க்கணுன்ட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த குட்டிச்சாத்தானுக்கு இங்கே சீட் கிடச்சிருக்காது. இப்போ ஹீரோயின் பொண்ணுக்கு இந்த ஸ்கூலில் சீட்டு கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்ற விஷயம் தெரிஞ்சோடனே அந்த சைக்கோ குடும்பம் பயங்கர வைத்தறிச்சல்ல இருக்குது. ஹீரோயினோட பொண்ணும் அந்த அன்னிக்காரியோட பொண்ணு குட்டிச்சாத்தானும் ஒரு டான்ஸ் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதா இருக்கும். ஹீரோயினோட பொண்ணு அந்த டான்ஸ் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுன்னு இந்த சைக்கோ குடும்பம் ஹீரோயின் பொண்ணை கடத்திட்டெல்லாம் போய் வைப்பாங்க. ஹீரோயின் எப்படியோ பொண்ணை காப்பாற்றி கூப்பிட்டு வந்து அந்த டான்ஸ் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சிடுறா. ஹீரோயின் பொண்ணு தான் அந்த காம்படிஷனில் ப்ரைஸும் வின் பண்ணுறா. இதை பார்க்குற அன்னிக்காரியோட ரியாக்ஷன் எரிதடி மாலான்ற மாதிரி தான் இருக்கும். ஹீரோவோட காலும் குணமாயிடும். ஹீரோ நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடுவார். ஹீரோவும் ஹீரோயினும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாகவும் வாழ ஆரம்பிச்சிடுவாங்க. ஹீரோ பின்னாடி ஒரு பொண்ணு சுற்றிட்டுருக்கோம். அந்த பொண்ணு ஹீரோவையும் ஹீரோயினையும் பிரிக்கிறதுக்காக ஹீரோயினோட முன்னாள் புருஷனை வச்சு ஒரு பிளான் போடுவா. கடைசி நேரத்தில் ஹீரோயினோட முன்னாள் புருஷன் மனம் தேர்ந்து நல்லவனாகி அந்த பெல்ட்டி அடிச்சிடுவான். அதனால் அந்த பொண்ணு போட்ட பிளான் ஃப்ளாப் ஆகிடும். அப்படியே பல வருஷங்கள் கழித்து காட்டுறாங்க. ஹீரோயினோட பொண்ணு நல்லா வளர்ந்து பெரிய பெரிய டான்ஸ் காம்படிஷன்லலாம் பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ரைஸாக வாங்கி குவிச்சிட்ருக்கா. இதை பார்க்குற ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது. ஹீரோயின், ஹீரோவோட அம்மா, ஹீரோவோட அண்ணன் பையன், ஹீரோயினோட பொண்ணு, இவங்க ரெண்டு பேருக்கும் அடுத்து ஒரு பொண்ணு பிறந்திருக்கும். எல்லாரும் சந்தோஷமான ஒரு குடும்பமாக வாழ்ந்துட்டுருக்காங்க.